கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இன்றைய சமுதாயத்தில் அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலையை விட மேலான நிலையை அடையிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பதவி, புகழ், பேர், பணம் இது எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு மேலானவங்களாக இருக்கவும் மேட்டிமையாக வாழவுமே விரும்புகிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி தாழ்மையாக வாழ்கிறவங்க ரொம்ப குறைவான பேர் தான். தாழ்மைன்றது சிறந்த குணமாக எல்லாராலையும் போற்றப்பட்டாலும் அதை தரிச்சு கொண்டவங்களை தேட வேண்டி இருக்குது. தாழ்மையின் சொரூபமாக வாழ்ந்த நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையை தரிச்சு கொள்ள எத்தனை போதனைகள் நமக்கு அன்றாடம் கிடைச்சாலும் நம்மளுடைய பெருமையை அழிக்க முடியாமல் தடுமாறுறோம். எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணமும் நான் யாரையும் மதிக்க தேவையில்லைன்ற சுபாவமும் பெருமையினுடைய அடையாளங்களாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆவிக்குரிய பெருமை இன்னைக்கு சபைகளில் பெருகி கிடக்குது. தான் செய்கிறது சரின்னும் அடுத்தவங்க செய்கிறது எதுவுமே சரியில்லைன்னும் வாழ்கிறவங்க ஏராளம் பேர். அதனால் இன்னைக்கு இந்த பெருமைன்ற குணத்தை அழிக்கவும் தாழ்மையினுடைய குணத்தை தரிச்சு கொள்ளவும் நம்ம நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு மன்னனுக்கு 2 மகன்கள் இருந்தானுங்க. மன்னனுக்கு முதிர் வயதானப்போ 2 மகன்களில் யாருக்கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுக்கறதுன்ற குழப்பம் ஏற்பட்டுச்சு. அந்த நாட்டினுடைய வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் கடுமையான வறட்சி நிலவி வந்துச்சு. 2 மகன்களையும் கூப்பிட்ட மன்னன் ஒருவனை வடக்கு பகுதிக்கும் இன்னொருத்தவனை தெற்கு பகுதிக்கும் அனுப்பி வச்சான். ஃபஸ்ட்டு இந்த பகுதியினுடைய வறட்சியை போக்கி செழிப்பானதாக மாற்றவன் தான் முழு நாட்டையும் ஆள்ற மன்னனாக முடிசூட்டப்படுவான்னு அறிவிச்சார். வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் அணை கட்டுனா அந்த பகுதி செழிப்பானதாக மாறிடும். அதனால் யார் ஃபஸ்ட்டு அணை கட்டுறானோ அவன் தான் நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக மாறுவான். குறிப்பிட்ட அளவு படை வீரர்களோட ஒருத்தவன் தெற்கு பகுதியை நோக்கி விரைஞ்சான், இன்னொருத்தவன் வடக்கு பகுதியை நோக்கி விரைஞ்சான். வடக்கு பகுதிக்கு போன மன்னனுடைய மகன் அந்த பகுதியில் வாழ்ந்த திடகாத்திரமான ஆட்களை அழைச்சி அணை கட்டக்கூடிய வேலையை அமர்த்தினான். அவங்களுக்கு நல்ல ஊதியமும் கொடுத்தான். படை வீரர்களை கொண்டு அவங்கள கண்காணிச்சான். அவங்களுக்கும் நல்ல ஊதியம் கொடுத்தான். இரவு பகலாக வேலை நடந்துச்சு. 2 வருஷத்துல பிரம்மாண்டமான அணையை கட்டி முடிச்சான். அந்த பகுதியினுடைய வறட்சி மாறி செழிப்பாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியோட அப்பாவை சந்திக்கிறதுக்காக வந்தான். அவனுக்கு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. 1 வருஷத்துல தெற்கு பகுதியில் அணை கட்டி அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றிய தெற்கு பகுதிக்கு போன மன்னனுடைய மகன் புதுசாக மன்னனாக அறிவிக்கப்பட்டிருந்தான். இதை தாங்கிக் கொள்ள முடியாத வடக்கு பகுதிக்கு போனவன் உடனடியாக தெற்கு பகுதிக்கு போய் அணையை பரிசோதிச்சான். தான் கட்டிய அளவுக்கு பெருசாக இல்லைன்னாலும் அந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இந்த அணை கட்டுறதுக்கு மக்களுக்கும் படை வீரர்களுக்கும் எவ்வளவு ஊதியம் வழங்கப்பட்டுச்சுன்னு அங்கு வாழ்ந்த மக்கள்கிட்ட விசாரிச்சான். ஊதியம் எதுவுமே வழங்கப்படலை. 3 வேளையும் நல்ல சாப்பாடு கொடுத்ததா சொன்னாங்க. இதை கேட்ட வடக்கு பகுதிக்கு போனவனுக்கு ரொம்ப ஆத்திரம் அதிகமாச்சு. தந்தைக்கிட்ட போய் தன்னுடைய சகோதரன் மக்களுக்கு ஊதியம் கொடுக்காம ஏமாற்றி அணையை கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டான். அதை கேட்ட மன்னன் பொறுமையோட, அன்பு மகனே, உன்னுடைய சகோதரன் அங்கே இருக்கக்கூடிய திடகாத்திரமான மனுஷங்களை தெரிவு செய்யாம எல்லா மக்களையும் கூப்பிட்டு தெற்கு பகுதியினுடைய வறட்சியை மாற்றுவதற்கான அணை கட்டக்கூடிய திட்டத்தை சொல்லியிருக்கிறான். நாம் எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படணும்னு சொல்லி அவனும் மக்களுடைய மக்களாக வேலை செஞ்சான். மன்னனுடைய மகனே வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி படை வீரர்கள், அங்கே இருந்த பெண்கள், அப்புறம் குழந்தைங்கள்னு எல்லாருமே வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஊதியம் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டப்போ, ஆனால் அவங்களுடைய நாட்டுக்காக உழைக்கிறதா சொல்லி ஊதியம் பெறத்துக்கு மக்கள் மறுத்திருக்கிறாங்க. இப்படியா 1 வருஷத்துல அணை கட்டி முடிச்சிட்டான். நீ மன்னனுடைய மகன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நீ அணையை கட்டியிருக்கிற. ஆனால் அவன் மன்னனுடைய மகன்ற மேன்மையை துறந்து மக்களோட மக்களாக கடுமையாக பணியாற்றி அணையை கட்டியிருக்கிறான். அதனால மக்கள் அவனை தலைவனாக தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். பிரியமானவர்களே, இன்னைக்கு இப்படி மக்களை அறிஞ்சு அவங்களோட ஒருவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தலைவராக இருக்கிறத பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்படி யாரோ ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறத விட தேவ வார்த்தையை டெய்லி படிக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோன்றது தான் இன்னைக்கு ஆராய வேண்டிய ஒன்று. பெருமையாக வாழ்கிறது ஈஸி. அப்படி இருந்தால் தான் நம்ம மரியாதையை காத்துக்கொள்ள முடியும்னு நாம் நினைக்கிறோம். அது உண்மை இல்லை.
தாழ்மையாக இருக்கிறது சவாலான காரியம்தான். ஆனால் தாழ்மைன்றது கிறிஸ்துவினுடைய சிந்தை. அவரே எல்லாவற்றுக்கும் கீழாக வந்து மேன்மையை பெற்றாருன்னு வேதம் சொல்லுதே. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன்னு இயேசுவானவர் லூக்கா 22:26 சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறவங்க தான் சிறந்த தலைவர்களாகவும் வழி நடத்துகிறவங்களாகவும் இருக்க முடியும். குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியிலன்னு எல்லாத்துலேயுமே தாழ்மையோடு செயல்பட்டோன்னா நாமளும் சிறந்த தலைவர்கள் தான். சிந்திச்சு பார்ப்போம். தாழ்மையோடு இருக்கக்கூடிய தலைவர்களாக இருப்போம். தரணியில் வந்து தாழ்மையோடு இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.